வணக்கம். மொத்தமாக சிக்கியிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும். இதிலிருந்து நிச்சயமாக வெளியே வர முடியாதுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னன்னு கேட்குறீங்களா? நேற்றைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இளைஞர்கள் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்னுடைய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அல்லவா? அப்போது பெல்லட் குண்டுகள் அவர்கள் மீது பயன்படுத்தப்பட்டதல்லவா? அதில் எத்தனை பேர் மீது அந்த பெல்லட் குண்டுகள் தாக்கியிருக்கிறது என்கிற கேள்விக்கு 10 பேர் என்று பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. 10 பேர் மட்டுமல்ல, இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலும் வந்திருக்கிறது. இந்திய வரலாற்றில் பெல்லட் குண்டுகள் பயன்படுத்துவது அப்படின்னா, பெல்லட் குண்டுனா என்ன? ஒன்று பிளாஸ்டிக்கில் இருக்கும், இல்லைன்னா ரப்பரில் இருக்கும். அது உடம்பில் பட்டுது அப்படின்னா அது பெரிய அளவில் காயத்தை எல்லாம் ஏற்படுதாது, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தணும்னா கூட சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதி வரைக்கும் தேவைப்படும் இல்லையா? ஆனால் டெல்லியில் மோடி அமித்ஷாவிற்கு எதிராக போராடிய இந்திய இளைஞர்களின் மீது பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெல்லட் குண்டுகள் என்பது ரப்பராலோ பிளாஸ்டிக்காலோ செய்யப்பட்டது அல்ல, மாறாக ஈயத்தால் செய்யப்பட்ட பெல்லட் குண்டுகள் இளைஞர்களின் மீது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. உங்களுக்கு நல்லா தெரியும், 5 பேர் எந்த அளவிற்கு அவர்களுடைய நிலைமை பிரச்சனைக்குரியதாக இருந்தது, 5 இளைஞர்களுடைய நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்களில் செய்தியாக வந்தது. இன்னமும் இது நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் கூடுதலான தகவல்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புண்டு. அதனால தான் மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்திற்கு வர பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 19 நாட்களாக பாராளுமன்றம் நடக்கிறது. நாள் வழக்கம் போல மோடி வந்தார், பேசினார், ஓடிட்டார். அமித்ஷா நாள் வந்தார், ஓடிட்டார். இந்த நொடி வரையிலும் வரல. என்ன காரணம்? எதிர்க்கட்சிகள் 5 மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். இதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். இதை பண்ணலைன்னா நாங்கள் நாடாளுமன்றத்தில் நாங்கள் நடத்த விடமாட்டோம், நாங்கள் போராடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன? மோடியும் அமித்ஷாவும் அவைக்கு வர வேண்டும், பாராளுமன்றத்துக்கு வரணும், பயப்படாமல் வாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன? பெல்லட் குண்டுகள் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? அது சொல்லி ஆகணும். ஏன்னா டெல்லியினுடைய பாதுகாப்பு யாருடைய கைகளில் இருக்கிறது? உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய கைகளில் இருக்கிறது. அமித்ஷா கிட்ட தான் டெல்லியினுடைய அந்த பாதுகாப்பு தொடர்பான அதிகாரம் கைகளில் இருக்கிறது. மூன்றாவதாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அமித்ஷா கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக என்ன? இந்திய இளைஞர்கள் மத்தியில் இவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இந்திய இளைஞர்களிடம் மோடி மன்னிப்பு பாராளுமன்றத்தில் வந்து கேட்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நான்காவதாக, அயோத்தி ராமர் கோயிலில் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்கள் கொள்ளை நடத்தி இருக்கிறார்கள் அல்லவா, அந்த கொள்ளை தொடர்பாக மோடி பதிலளிக்க வேண்டும். இது இந்திய மக்கள் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி. மோடி அமித்ஷாவை பார்த்து இந்தியாவே கேட்க விரும்புகிற கேள்வி. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல பயந்து மோடியும் அமித்ஷாவும் வர மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்றே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அதாவது கடந்த 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூட்டத்தொடர் ஆரம்பித்தது இல்லையா? இன்றைக்கு 19 நாட்கள் ஆகிறது. 19 நாட்களில் எவ்வளவு மணி நேரம் தெரியுமா பாராளுமன்றம் ஒழுங்காக நடந்திருக்கிறது அப்படிங்கிறது? வெறுமனே 19 மணி நேரம் மட்டும். இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் இதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயம். பாருங்களேன், மோடியும் அமித்ஷாவும் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களின் காரணமாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பயந்து ஒரு நாட்டினுடைய 56 இன்ச்சு பிரதமரும் அதே மாதிரி அரசியல் சாணக்கியன் என்று சொல்லக்கூடிய அமித்ஷாவும் பதுங்கி இருப்பது என்பது எந்த அளவிற்கு ஒரு 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 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இதில் இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் 19 மணி நேரம் தான் நடந்திருக்கு. ஆனால் 52 நிமிடத்தில், நேற்றைக்கு மட்டும் 52 நிமிடத்தில், அதாவது 1 மணி நேரம் கூட இல்லை, 52 நிமிடத்தில் 9 மசோதாக்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க வேலையெல்லாம் ஒரு சைடில் அப்படி நடந்துட்டுருக்கு. ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்திய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு விவாதம் பாராளுமன்றத்திற்குள்ள தேவை. மோடி மன்னிப்பு கேட்டாகணும். நைட்டு 12 மணிக்கு மேலே ரீல்ஸ் போட்டால் பத்தாது அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள்.
ஆனால் இவர்கள் வர மறுக்கிறார்கள். இப்போது நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது, அதாவது ஜந்தர் மந்தரில் பாராளுமன்றத்தை நோக்கி இளைஞர்கள் செல்கிறார்கள். 50,000த்திற்கும் அதிகமான இளைஞர்கள் செல்கிறார்கள். செல்லும்போது அங்கே நின்ற காவல்துறையினர் இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரியும், குவிக்கப்பட்ட காவல்துறையினர், அவங்க கையில் பால்ஜி கிடையாது, நெய்ம் பிளேட்டு கிடையாது. அப்படி என்றால் அங்கே வந்து காவல்துறையினருடன் இணைந்து இளைஞர்களின் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியது யார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விக்கும் மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடந்தது, ஷாகின் பாகில் ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏவிக்கு எதிராக வட இந்தியாவில் பல இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. அங்கெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் காவல்துறையினருடைய சேர்ந்து அந்த அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நடத்தியை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அணியில் திரண்டு மோடி அமித்ஷாவினுடைய இந்த கொள்கைகளுக்கு எதிராக போராடிய போது மொத்தமாக மோடியும் அமித்ஷாவும் சிக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒன்றுமில்லைங்க, இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்றைய தினம் மாநிலங்களவையில் என்ன சொல்கிறாரு, கிரண் ரிஜிஜுவை பார்த்து என்ன சொல்கிறாரு, எதிர்க்கட்சியுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து அமித்ஷாவை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இங்கே நடந்திருக்குமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பெருசாக நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் 2 பேரும் டபுள் இன்ஜின் சர்க்கார், நாங்கள் 2 பேரும் யார், இப்படின்லாம் வடை சுட்டு 13 வருஷத்தில் அதை சுக்கு நூறாக இவங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க அப்படின்னு உடைத்து கையில் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய இளைஞர்கள். அதாங்க சொல்கிறேன், இந்த போராட்டம் நீங்கள் அங்கோடு இந்த டெல்லியில் நடந்ததோடு முடிஞ்சிருது இல்லைங்க. இப்போ ஜார்க்கண்ட்லேருந்து அது அப்படியே இந்தியா முழுவதும் வியாபிக்கும். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய ஆட்சியை முழுமையாக இந்தியாவிலிருந்து அகற்றிவிட்டுத்தான் இந்த இளைஞர்கள் ஓய்வெடுப்பார்கள். அந்த பயம் மோடிக்கு அமித்ஷாவுக்கு தொத்திக்கிடுச்சு. அதனால தான் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திற்குள் வராமல் எஸ்கேப் ஆகிடுறான்னு. கடைசியாக இவங்க என்ன அப்படின்னா, இப்போ கடைசி நாள் வரேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வரேன்னு சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் நாங்கள் வராததற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் தான் அப்படின்னு பழிய போடுறதுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டம் எல்லாம் இந்தியாவில் எடுபடுமா? இந்திய மக்களிடம் இனி எடுபடுமா? மோடி அமித்ஷா சொல்வதை இனி இந்திய மக்கள் நம்புவார்களா? அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஒழுங்காக பாராளுமன்றத்திற்கு வந்து இந்த எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கீங்க. அந்த பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அதுவும் வரலாற்றில் பதிவு செய்யப்படும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.